எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம வாராகி அம்மா பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். எதிரிகளை ஒழிக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு எதிரான சூழ்நிலையை கூட ஒழிச்சிருவாங்க, அழிச்சிருவாங்க. அப்படியே உங்களுக்கு எதிரான சூழ்நிலை இருக்குன்னா அப்படியே, அதாவது நெருப்பு மாதிரி இருந்தா அதை அப்படியே மேகம் மாதிரி ஆக்கிடுவாங்க. உதாரணம் அதுக்கு நான் தான். இப்ப அம்மா கனடாவில் நோயை தீர்க்கக்கூடிய ஒரு வாராகி ஆலயமா அங்க நாங்க நிறுவ போறோம். அங்க அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட, அம்மாவுடைய அருளால அங்க அங்க ஒரு ஆலயம் எழுப்ப போறோம். அது ப்ராசஸ் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். எப்பன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற ரூல்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு உண்டான ஃபினான்சியல் அந்த இதெல்லாம் வேணும் நமக்கு. அந்த இங்கேருந்து நம்ம அங்கே ட்ரஸ்ட்டு போய் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஒரு சில நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். ஆனால் அது பண்ண போகிறது உறுதி. அடுத்து அங்கே முன்னோட்டமாக நம்ம கோயில் கட்ட போகிறோம். அதுக்கு முன்னோட்டமாக நிறைய அங்கே டிவோட்டிஸ் நமக்கு வேணும். அதுக்காக நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா வாராகி ஸ்ரீ வாராகி டெம்பிள்ஸ் பூஜா ஸ்டோர் அப்படின்னு நம்ம நண்பர் சாஜுரன் சத்யமூர்த்தி அப்படிங்கிறவர் அங்கே ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அங்கே போயிட்டுருக்கு. சரிங்களா? அந்த இதுலேருந்து ஒரு பங்கை அவர் சேர்த்து வச்சுக்கிட்டே வருவார். அதில் ஆலயத்தை எழுப்ப போகிறாரு. சரிங்களா? அந்த ஆலயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோயை தீர்க்கக்கூடிய ஒரு வாராகி ஆலயம். நோயை தீர்க்கக்கூடிய வாராகி ஆலயம்னா போய் சாமி கும்பிட்டா தீர்ந்துரும்னு இல்லை. அங்கே இப்போ இங்கே அபிஷேகம் பண்ணி நாங்கள் ஒரு சில மூலிகைகளை அங்கே அனுப்புகிறோம். அந்த மூலிகையில் அவங்க அந்த வைத்தியம், அதாவது எப்படின்னா, இப்போ சுகர் இருக்கு இல்லைங்களா, நீரிழிவு நோய், இந்த நீரிழிவு நோயாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஷர், பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை வேற ஏதோ கிட்னி ஸ்டோன் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நோய்கள் நிறையா இருக்குது. சோரியாசிஸ் இருக்குது. சோரியாசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அதெல்லாம் அந்த கலரே மாறி நல்லா ஆயிட்டாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகைகள். நம்ம கொல்லிமலை, நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுமலை, சதுரகிரி மலை, இந்த மாதிரி ஒவ்வொரு மலையிலையும் மனித தடம்படாத இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வர மூலிகையில தான் நம்ம அந்த மாதிரி மூலிகை பிரசாதமாக அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகம் பண்ண மூலிகைகளை தான் நம்ம கனடாவுக்கு நம்ம அனுப்புகிறோம். அந்த வாராகி பூஜா ஸ்டோர், அதாவது வாராகி டெம்பிள்ஸ் பூஜா ஸ்டோருக்கு நம்ம அனுப்புகிறோம். அதில் இப்போ நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்க. நிறைய நோய் அதாவது முற்றிலும் குணமாகி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நோய் இருந்து எனக்கு இந்த மாதிரி பிரசாதம் தேவைப்படுது அப்படின்னா, சாஜுரன் சத்யமூர்த்தி அவருடைய நம்பர் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கன்னடா நம்பர். அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணலாம். அதே மாதிரி வாராகி அம்மா பற்றின ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பாதையில் நீங்கள் வரணும், அந்த பாதையில் நம்ம நல்லபடியாக வரணும், எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான பதில் எங்களுக்கு தெரிஞ்ச, எங்களுக்கு உள்ள அந்த ஆன்மீக, எங்களுக்குன்னு தெரிஞ்ச ஒரு ஆன்மீகம் இருக்கு இல்லைங்களா. எல்லாருமே ஆன்மீகம்ங்கிறது ஒரு கடல் மாதிரி, எல்லாருமே அதை கற்றுக்க முடியாது. அதில் ஒரு துளி தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக அறிவை வச்சு நாங்கள் உங்கள் சந்தேகத்தை நாங்கள் நிவர்த்தி பண்ணுவோம். எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஒரு வாரத்தில் மாற்றத்தையும் 3 மாசத்துல அதுலேருந்து அதாவது முற்றிலும் அதுலேருந்து விடுதலையாகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். நீங்கள் பயப்பட வேணாம். எல்லாமே அம்பாளுடைய ஆசீர்வாதத்தில் நடக்கிறது. அங்கே ஒரு ஆலயம் அங்கே உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் அங்கே நம்ம பூஜா ஸ்டோரே அங்கே ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏதாவது முதல்ல கான்டாக்ட்ஸ் வேணும் நமக்கு, அதனால நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நோய் இருக்கு, அதிலும் ரொம்ப முத்தி போச்சு, இல்லை நாள்பட்ட நோயாயிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். 100% அதுலேருந்து குணமாகி நல்ல நிம்மதியான வாழ்வை நீங்கள் வாழலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.